மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் வைகுண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்திலே 6வது நூற்பா, அதனுடைய 2 அதிகரணங்களையும் பார்த்திருக்கின்றோம். 6வது நூற்பா சத்து மற்றும் அசத்து ஆகிய பொருள்களை வரையறுக்கின்றது. ஆசிரியருடைய கருத்துரைப்படி அதன் பயனாக மெய்ப்பொருளாகின்ற பதிப்பொருள் சிவப்பொருளுடைய உண்மை இயல்பு சொரூபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறப்பு இலக்கணமானது அறியப்படுகின்றது. அந்த சிறப்பு இலக்கணம் சத்து சித்து ஆனந்தம் மற்றும் எண்குணத்தான் என்பது சத்தின் வரையறையை கொண்டே பெறப்படுகின்றது என்பது வரையும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். சுட்டறிவினால் அறியப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் அசத்தாகும். அறிவதற்கு வழிவகைகள் இல்லாத பொருளும் அவ்வண்ணமே அசத்தாகும். ஆகவே இந்த 2 இயல்புகளும் இல்லாமல் சுட்டறிவினால் அறியப்படாததாகவும் அதே நேரத்திலே அறவே அறியப்படாது என்ற நிலையில் இல்லாமல் விசேடமாக வேறொரு வகையினாலே அறியப்படுவதுமாக வாக்கு மனாதீதமாக ஆனால் கோச்சரமாக இருப்பது மெய்ப்பொருள் என்று சத்தினுடைய வரையறையை பார்த்தோம். சைவ சித்தாந்தம் மெய்ப்பொருளாகின்ற சத்தினை இவ்வாறு வரையறை செய்யவும் எல்லா சமயத்தாரும் இவ்வாறே வரையறை செய்வார்கள் என்பது இல்லை. அதில வெவ்வேறு கோட்பாடு கொண்டவர்கள் எவ்வாறெல்லாம் சத்துப்பொருளை வரையறுக்கின்றார்கள் என்பதில் முக்கியமான கொள்கைகளை எடுத்து கூறி அவை ஏன் பிழைப்பட்டன என்பதை விளக்கி அவற்றை மறுக்க தொடங்குகின்றார். அவைதான் இப்ப இந்த 2வது அதிகரணத்தினுடைய எடுத்துக்காட்டு வெண்பாக்களாக அமைகின்றன. அதுல 2வது அதிகரணத்தினுடைய முதல் எடுத்துக்காட்டு வெண்பா, வேதாந்திகள் என்று அறியப்படுபவர்கள் 4 விதமாக இருக்கின்றார்கள் என்று நமக்கு சித்தாந்த பிரகாசிகை என்ற சைவ சித்தாந்த நூல், வடமொழி நூல் கூறுகின்றது. அது உண்மை விளக்கம் போல அடிப்படையிலே படிக்கப்படுகின்ற ஒரு நூல். அந்த நூலிலே மாதவ சிவஞான முனிவர் தமிழாக்கம் செய்து அந்த நூலானது நமக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக வெளியிடப்பட்டும் உள்ளது. அதிலே ஆசிரியர் கூறுகின்ற கருத்துப்படி வேதாந்திகள் 4 வகையினர். அவருள் ஒருவர் மாயாவாதிகள். அவர்கள் சத்துப்பொருள் என்று நாம் கூறுகின்ற அந்த மெய்ப்பொருள் பரம்பொருள், அதனை உண்மை நிலையிலே சத்து என்றோ அசத்தென்றோ வரையறையே செய்ய முடியாது என்பதனால அது வரையறுக்க ஒண்ணாதது என்று கூறுவார்கள். வச்சனம் என்றால் பேச்சு, நிர்வச்சனம் என்று சொன்னால் பேச்சினால் முடிவு செய்வது, அநிர்வச்சனம் என்று சொன்னால் பேச்சினால் முடிவு செய்யாது இருப்பது, அநிர்வச்சனீயம் என்று சொன்னால் உரையினால் முடிவு செய்ய முடியாதது. அதாவது இது சத்து என்றோ அசத்து என்றோ உரையினால் உறுதி செய்ய முடியாதது பரம்பொருள் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் வேதங்கள் எல்லாம் பரம்பொருளை ஓம் தத் சத் என்று இந்த சொற்களினாலே குறிக்கும். ஓம் என்ற மந்திர மொழியினாலும்
அது என்று பொருள்படுகின்ற தத்து என்ற சொல்லினாலும், மெய்ப்பொருள் என்ற பொருள்படுகின்ற சத்து என்ற சொல்லினாலும் பரம்பொருள் வேதங்களிலே யாண்டும் கூறப்பட்டிருக்க, அதற்கு மாறாக சத்தென்றோ அசத்தென்றோ முடிவு செய்ய முடியாத பொருள் என்று கூற தேவையில்லை. அவ்வாறு கூறுவது பிழை என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவினை பயன்படுத்துகின்றார். மாயாவதிகள் என்று கூறப்படுகின்ற வேதாந்திகளிலே ஒரு சாரார் பரம்பொருளை சத்தென்று கூற முடியாது என்று கூறுவதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போம். பரம்பொருள் எவ்வாற்றானும் உணரப்படாததாய், இன்னது என்று சொல்ல ஒண்ணாததாய் நிற்பது என்பதனால அதனை வாக்கு மனாதீதம் என்று சொன்னால் சரி என்று பாதி உடன்பட்டு, கோச்சரம் அதாவது உணர்விற்கு அகப்படுவது என்று கூறுவது பிழை என்று கோச்சரம் என்பதை மறுப்பார்கள். ஆகவே அது எப்பொழுதுமே அகோச்சரம், அதாவது உணர்விற்கு அப்பாற்பட்டது என்று கூறுவார்கள். அது எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க கொள்கைய அப்படின்னு கேட்டா, உண்மையில் உள்ள பொருள் என்பது ஒன்றுதான் அவர்கள் கருத்துப்படி. இப்ப நம்முடைய கருத்துப்படி உள்பொருள் 3: பதி, பசு, பாசம். ஆகவே நம்முடைய சமய கொள்கை பன்மை கொள்கை என்று சொல்லப்படும், புளூரலிசம். அறிவற்ற பாசப்பொருளும் உண்டு. காரிய நிலையிலே பலவாக காணப்படுகின்ற இந்த பாசப்பொருள் காரண நிலையிலே மாயை என்ற அந்த மூலப்பொருளாக விளங்கும். அதோடு கூட உயிரின் அறிவினை தடை செய்கின்ற ஆணவமலம் என்ற இன்னொரு பாசமும் உண்டு. உயிருக்கு உலக இன்ப துன்பங்களை ஊட்டுவதற்கு அடிப்படையாக அமைகின்ற வினை என்ற பாசமும் உண்டு. ஆகவே இந்த மும்மலங்கள் அடிப்படையில் உண்டு. இந்த 3 மலங்களும் அனாதியே உண்டு. இவை அறிவற்ற ஜடப்பொருள். கடவுள் அறிவே வடிவாகின்ற மெய்ப்பொருள். உயிர் அறிவிக்க அறிகின்ற பொருள், சார்ந்ததன் வண்ணம் இருக்கின்ற பொருள். ஆகவே உள்ள பொருள் 3 என்று சைவ சித்தாந்திகளாகின்ற நாம் கடைபிடிக்கின்றோம். இதற்கு மாறாக ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம என்று வேதங்களிலே சொல்லப்பட்டதனை, அதனுடைய உண்மை பொருளை அறியாமல் உள்ள பொருளே ஒன்றுதான் என்று அதற்கு பிழைபட பொருள் கொண்டு, உண்மையில் உள்ளது பிரமம் ஒன்றே, அதற்கு அந்நியமாக பின்னமாக வேறாக இன்னொரு பொருள் இல்லை, யாண்டும் பிரமம் என்ற ஒரு பொருளே உண்டு என்று கொண்டு விடுகிறார்கள். அவ்வாறு அந்த நிலையினை மேற்கொண்டு அந்த பிரமம் ஒன்றுதான் உண்டு என்று சொன்னால், நுகர் நிலையிலே உலகத்திலே ஆயிரக்கணக்கான காட்சிகள், பொருள்கள், இன்ப துன்பங்கள் விளைகின்றனவே என்ற கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். உண்மையில் ஒன்றாக இருக்கின்ற பிரமம், அதற்கு 2 நிலைகள் உண்டு. நிலை என்றால் அவத்தை. ஒன்று உண்மை நிலை, அதற்கு பாரமார்த்திக நிலை என்று பெயர். அதாவது பாரமார்த்திகம் என்றால் மேலான உண்மை என்பது பொருள். மற்றொன்று வழக்கு நிலை, அது விவகார நிலை என்று சொல்லப்படும். விவகாரம் என்றால் டிரான்சாக்சன். அப்பொழுது உண்மை நிலை என்பது நம்ம டிரான்சென்டென்டல் மோடுன்னு சொல்லலாம். விவகார நிலை என்பதை டிரான்சாக்ஷனல் மோட் என்று சொல்லலாம். கடவுளே விவகரிக்கும் பொழுது என்ன ஆகிறார்?
பரமார்த்த நிலையில் ஒன்றேயாக உள்ள அந்த பரம்பொருள் விவகார நிலையை அடையும் பொழுது உலகமாகவும் உயிர்களாகவும் பலவாக அந்த ஒரு பொருளே தோற்றமளிக்கின்றது. இந்த தோற்றங்கள் உண்மையில்லை. ஆனால் தோற்றத்துக்கு வருகின்ற விவகார நிலையிலே விவகாரம் எவ்வாறு கைகூடுகின்றது? அறியும் பொருள், அறியப்படும் பொருள், அறிவு என்று முத்திரமாக 3 பாகுபாடுகளோடு விவகாரம் நிகழ்கின்றது. இந்த பாகுபாடுகள் நிகழ்வதற்கு எது காரணம் என்று கேட்டால், தொன்று தொட்டு காணப்படுகின்ற அஞ்ஞானம் காரணம். தொன்று தொட்டு அஞ்ஞானம் காரணம் என்று சொன்னால், அஞ்ஞானம் என்பது பிரமத்தை போல ஓர் உள்பொருளா என்ற கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு விடையாக உள்பொருள் ஒன்றே, அதுவே நான் என்று ஒருவன் அறிவதனால இந்த அஞ்ஞானம் விலகி விடுகின்றது. விலகும் பொழுது அந்த பரம்பொருள் ஒன்றே பிரகாசிக்கின்றது. அப்படி பிரகாசிக்கும் பொழுது அது விவகார நிலையிலே மாறியதாக அறியப்படுவதில்லை என்பதனால இந்த விவகாரம் என்பது மித்தை, மித்தை என்றால் பொய்யானது என்பதனால இப்பொழுதும் பிரமம் என்றே உள்பொருளாகின்றது என்று அவர்கள் சாதிப்பார்கள். அஞ்ஞானத்தினாலே விவகார நிலை உண்டாகின்றது என்று பார்த்தோம். அவ்வாறு உண்டாகின்ற விவகார நிலையிலே காணப்படுகின்ற பொருள்களிலே ஒரு பொருளை சத்து என்று சொல்லலாம், வேறு சில பொருள்களை அசத்து என்று சொல்லலாம். ஒரு பொருளை சத்து என்று சொல்வதற்கு பிரமாணம் காட்டலாம், இன்னொரு பொருளை அசத்து என்று சொல்வதற்கு பிரமாணம் காட்டலாம். ஆனால் அஞ்ஞானம் நீங்கிய நிலையிலே பொருள் ஒன்றே இருப்பதனால அந்த பொருள் ஞானமே வடிவாக இருக்க வேண்டும். அது அறிகின்ற பிரமாதா என்ற அறிபவனாகவோ அறியப்படுகின்ற பிரமேயம் என்ற அறியப்படுகின்ற பொருளாகவோ இருக்காது. அந்த அறியப்படுகின்ற பொருள் அறிகின்ற பொருள்தான் அறியப்படுகின்ற பொருள் என்பதனால விவகார நிலையிலே விளைந்த பேதங்கள் உண்மை நிலையிலே இல்லை. உண்மை நிலையிலே பொருள் ஒன்றுதான் இருக்கின்றது என்பதனால அறிபவனும் அறியப்படும் பொருளும், அதாவது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும், எழுவாயும் செய்யப்படும் பொருளும் இல்லாத பரமார்த்திக நிலையில் அந்த பரம்பொருளையே வேதங்கள் அதனை சத்து என்று சொல்லியிருந்தாலும் விவகார நிலையிலே ஒரு பொருளை சத்து என்று ஒரு பிரமாணத்தை கொண்டு சொன்னதை போல சொல்ல முடியாது என்பதனால அதனை சத்து என்றோ அசத்து என்றோ கூறுதல் பொருந்தாது. அதனை சத்து என்றும் கோச்சரம் என்றும் கூறுதல் பொருந்தாது. வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் அது என்பதனால அதனை அனிர்வச்சனீயம் என்று கூறுதல் மட்டுமே பொருந்தும். அனிர்வச்சனீயம் என்பதற்கு நான் ஏற்கனவே பொருள் சொல்லிட்டேன். இன்னது என்று சொல்ல வாராதது, முடிவு செய்ய வாராதது என்பது பொருள். ஆகவே பாரமார்த்திக நிலையிலே பரம்பொருள் சத்தென்றும் அசத்தென்றும் வரையறுக்க முடியாத அனிர்வச்சனீயமான பொருள் என்பது அவர்களுடைய முடிவு. அதனை இப்பொழுது இந்த அதிகரணத்தினுடைய முதல் எடுத்துக்காட்டு வெண்பா, அதாவது 6வது நூற்பாவினுடைய 2வது அதிகரணத்தினுடைய முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே ஆசிரியர் மெய்கண்டார் மறுக்கின்றார். எப்படி மறுக்கின்றார் அப்படின்னு பார்ப்போம். இது நமக்கு உதாரண வெண்பா வரிசை எண் 35, அதனை படிப்போம். எண்ணிய சத்து அன்று
அசத்தன்றாம் என்றால் என் கண்ணி உளதென்றல் மெய்கண்டான் எண்ணி அரிய இரண்டாம் அசத்தாதல் சத்தாம் அறிவறியாமை சிவன் தாழ் ஆம் என்று கூறுகின்றார். மெய்ப்பொருள் விவகார நிலையில் கூறப்பட்ட சத்தும் அன்று அசத்தும் அன்று, அகுது அனிர்வச்சனீயமாய் உள்ளது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அங்கனம் சத்தும் அல்லாமல் அசத்தும் அல்லாமல் அனிர்வச்சனீயமாக ஒரு பொருள் உண்டு என்பதனை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அப்படி ஒரு பொருள் உண்டு என்று அறிவதற்கு ஏதோ ஒரு வழிமுறை வேண்டும். ஒரு பொருள் உண்டு என்று அறிகின்ற வழிமுறைக்குத்தான் பிரமாணம் என்று பெயர். உங்கள் கருத்துப்படி பிரமாணத்தினால் ஒரு பொருள் அறியப்படும் என்று சொன்னால் அதனை சத்தென்று கொள்ள வேண்டும். எங்கள் கருத்துப்படி எவ்வகை பிரமாணத்தினால் அறியப்பட்டாலும் அது சுற்றி அறியப்படுவதனால அது விகாரப்படுகின்ற பொருள் அசத்து என்று கொள்வோம். ஆகவே ஒரு பிரமாணத்தினால் உண்டு என்று அறியப்படுகின்றது என்பதனால அது சத்தாக வேண்டும். அல்லது நாங்கள் கூறுகின்றபடி அது சுற்றறிவினால் அறியப்படுகின்ற பொருள் என்று சொல்லி அசத்தாக வேண்டும். சத்தும் ஆகாது அசத்தும் ஆகாது, அனிர்வச்சனீயமாக ஒரு பொருள் உண்டு என்று கூறுவதை ஏற்க முடியாது. என்ன காரணம்? அப்படி ஒரு பொருள் உண்டு என்று எப்படி கூறுகின்றீர்கள்? இப்படி கூறுகின்றோம் என்று அதற்கு ஒரு பிரமாணம் காட்டினால் உங்கள் கொள்கைப்படி அது சத்தாகிவிடும், எங்கள் கொள்கைப்படி அது அசத்தாகிவிடும். இவ்வாறு கூறவும் அனிர்வச்சனீயமாக ஒரு பொருள் உண்டு என துணிந்து இந்த வழிமுறையை கொண்டு கூறுகின்றோம் என்று நீங்கள் கூறுவீராயின் அது கொண்டு அப்பொருள் அறியப்படுவது என்றாகும். ஆகவே அது அறியப்படாத பொருள் அகோச்சரம் என்பது இல்லாமல் போலியாகி போய்விடும் என்று அவனை மறுக்கின்றார். ஒரு பொருள் உண்டு என்று துணிவதற்கு பயன்படுவதற்கு தான் பிரமாணம் என்று பெயர். பிரமாணம் என்பது அளவை. அளவைனா என்ன? மானம் என்ற வடமொழி சொல்லுக்கு அளத்தல் என்பது பொருள். பிரமாணம் என்றால் சிறப்பாக அளத்தல். அது என்ன சிறப்பாக அளத்தல் அப்படின்னா, எந்த ஒரு அளவையினை பயன்படுத்துகின்றோமோ அதன் மூலம் அளக்கப்படுகின்ற பொருள் உண்டு என்ற நம்பிக்கையும் உண்டாக வேண்டும். ஓரளவிற்கு அந்த பொருளை பற்றிய இலக்கணமும் புலப்பட வேண்டும். அவ்வாறு பயன்படுகின்ற அளவை, அதாவது ஒரு அறிகருவி, அதற்கு பிரமாணம் என்று பெயர். அடிப்படை பிரமாணம் என்பது காட்சி. காட்சி என்றால் கண்ணால் பார்ப்பது மட்டும் இல்ல. கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, உடம்பால் தீண்டுவது, மூக்கால் முகர்வது, நாவால் சுவைப்பது. அப்ப இந்திரியங்களினாலே பற்றுவது, பெர்செப்ஷன், அதனை காட்சி என்று கூறுவார்கள். காட்சியினாலே உலகத்திலே ஆயிரக்கணக்கான பொருள்கள் உண்டு என்றும் துணியப்படும், ஓரளவு அதனுடைய இலக்கணமும் அறியப்படும் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது காட்சி மட்டுமே போதாது என்ற நிலை வரும்பொழுது காட்சியின் அடிப்படையிலே அனுமானித்தல், உசாதி அறிதல், கருதுதல், சிந்தித்தல் என்ற செயல் நிகழ்கின்றது. அதற்கு அனுமானம், கருதல் என்று அந்த அளவைக்கு பெயர். காட்சியும் கருதலும் போதாது என்ற நிலை வரும்பொழுது அங்கு வேதம், ஆகமம் என்று அவரவர் நம்புகின்ற அந்த நூலளவை என்பது வருகின்றது. அளவைகள் பல இருக்கின்றன, இருந்தாலும் அவற்றிலே முக்கியமானவை இந்த 3 என்பதெல்லாம் நாம் ஆரம்பத்திலேயே படித்து வைத்திருக்கின்றோம். ஆகவே ஒரு பொருள் உண்டு என்று துணிவதற்கு காட்சி, கருதல், உரை முதலிய பல அளவைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒவ்வொரு வழி. இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றால் அறியப்படும் பொருளே உள்பொருள் எனப்படும். அவ்வழிகளில் யாதொன்றாலும் அறியப்படாத பொருள் இல்பொருள் தான். இப்பொழுது அனிர்வச்சனீயமாக ஒரு பொருள் உண்டு என்று கூறினால் அது உண்டு என்று கூறுவதற்கு என்ன பிரமாணம் என்று கேட்கின்றார். இதுதான் பிரமாணம் என்று சொன்னால் அந்த பிரமாணத்தை கொண்டு அது உள்பொருள் என்றாகும்.
உள்பொருள் எல்லாம் அவர்களுக்கு சத்து. சாங்கிய சாங்கிய சாத்திரப்படி நமக்கு சுட்டெறியப்பட்டால் அது அசத்து. ஆகவே சத்தென்றோ அசத்தென்றோ கூற முடியாதில்லை என்பது நிகழப்போவதில்லை. இப்பொழுது அதற்கு பிரமாணம் உண்டு, அது அனிர்வச்சனீயம் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். இந்த வழியிலே அதனை அனிர்வச்சனீயம் என்று துணியலாம் என்று அந்த வழியினை சொன்னால் அது துணியப்பட்ட பொருளாகும், துணியப்படாத பொருளாக இருக்காது என்று அதற்கு அஞ்சி அதனை அறியும் வழி யாதும் இல்லை என்று கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் அதனை தெரிந்து கொள்ளவே முடியாது, அதற்கான அளவையே இல்லை, அது எப்பொழுதுமே அப்பிரமேயம், அளவைக்குள் வாராதது என்று சொன்னால் மீண்டும் அறிவதற்கு யாதொரு வழியும் இல்லாத ஒரு பொருள் இல்பொருளாகி விடும். தர்க்க சாத்திரப்படி அறிவதற்கு யாதொரு வழியும் இல்லாத பொருள் அது இல்பொருளாகும். அப்பொழுது அது அசத்தென்று முடிவு செய்து விடலாம். பிரமாணமே இல்லை என்று சொன்னால் அசத்தென்று முடிவு செய்து விடலாம். ஆகவே சத்தென்றோ அசத்தென்றோ முடிவு செய்யும் வகையில்தான் உலகிலே எல்லா பொருள்களும் உள்ளன. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதனை சத்தென்றோ அசத்தென்றோ வரையறை செய்யும் வகையில்தான் அமைந்திருக்கின்றதே அல்லாமல் அனிர்வச்சனீயம், சத்தென்றோ அசத்தென்றோ கூற முடியாது, துணிய முடியாது என்ற ஐய நிலையிலே எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது என்று அவனுக்கு கூறுகின்றார். அதைதான் இந்த பாடல் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, எண்ணிய சத்து அன்று அசத்து அன்றாம் என்றால் என் கண்ணி உள்ளது என்றல். எண்ணிய அப்படின்னா விவகார நிலையில் சொல்லப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். சத்து அன்று அசத்தும் அன்று, விவகாரத்திலே சத்தென்று ஒன்றை கூறுகின்றோம், அசத்தென்று ஒன்றை கூறுகின்றோம். அதே போல கடவுளை சத்தென்றோ அசத்தென்றோ கூற முடியாது என்று நீ சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பொருள் உண்மையில் உண்டு என்றால் எப்படி அறியலாம் என்று கேட்கின்றார். உள்ளது என்றால் அப்படிப்பட்ட ஒரு பொருள் உண்டு என்று கூறுதல். என் கண்ணி என்றால் எப்பிரமாணத்தை கருதி, கண்ணுதல் என்றால் கருதுதல். என் கண்ணி என்பது எவ்வாறு கருதி என்று கேட்கின்றார். அதாவது எந்த அளவையை கொண்டு என்பது பொருள். இன்ன பிரமாணம் கொண்டு துணியப்பட்டது என்று கூறினால் அந்த பிரமாணத்திற்கு அப்பொருள் புலப்படுவதாகும். அவ்வாறு புலப்பட்டால் அதனை சத்தென்றோ அசத்தென்றோ துணிந்து விடலாம் என்ற நிலைக்கு அஞ்சி யாதொரு பிரமாணமும் அதற்கு இல்லை. ஆகவே பிரமாணம் இல்லாமலேயே அந்த பொருளை நாங்கள் கைக்கொள்கின்றோம் என்று நீங்கள் கூறினால் பிரமாணம் இல்லாத பொருள் இல்பொருளாகும். பிரமாணத்தை கொண்டு உள்பொருள் என்று துணியப்பட்ட பொருளும் சுட்டறிவினால் அறியப்படுவதா என்றால் அது அசத்தாகும். இப்பொழுது பிரமாணமே இல்லாத ஒரு பொருள் அறிவதற்கு யாதொரு வழியும் இல்லாத காரணத்தினாலே அது இல்பொருள் என்பதனால அசத்தாகும். பிரமாணம் உண்டு என்று சொன்னால் அந்த பிரமாணம் சுட்டறிகின்ற பிரமாணம் தான். என்ன காரணம்னா சிவஞானத்தை பத்தி நமக்கு இப்ப எதுவும் வரல. அப்ப சுட்டறிவு தான் நமக்கு பிரமாணமாக இருக்கின்றது பல விதங்களிலும். ஆகவே அது உள்பொருளாயினும் சுற்றறிவினால் அறியப்படுவது அசத்தாகும் என்பதை அவனுக்கு எடுத்துக் கூறுகின்றார். மெய்கண்டான் எண்ணி அறிய, மெய்ப்பொருளின் உண்மையை உணர்ந்தவன் ஆராயும் இடத்து, எண்ணி அறிதல்னா யோசித்து அறியும் இடத்து, இரண்டும் அசத்தாம். எந்த இரண்டு அப்படின்னு கேட்டா, ஒரு பிரமாணத்தினாலே அறியப்படுவதும் அசத்து, அது உள்பொருளா இருந்தாலும் அது சுற்றறிவினால் அறியப்படுகின்ற காரணத்தினாலே அசத்து. அறிவதற்கு யாதொரு பிரமாணமும் இல்லாத ஒரு பொருளும் அது இல்பொருள் என்று கருதப்பட்டு அசத்தாகும். ஆகவே உள்பொருள் என்ற நிலையிலே அசத்துத்தன்மை விளைவதும் உண்டு, இல்பொருள் என்பதனால ஒரு பொருளை அசத்தென்று கூறுவதும் உண்டு. ஆகவே இரண்டு வகையிலும் அது அசத்தாகும். இப்பொழுது மெய்ப்பொருள் என்பது அவ்வாறு அன்று, அது அப்பிரமேயம் என்றாலும் அப்பிரமேயம் கோச்சரம். அதாவது அப்பிரமேயம் என்றால் பிரமாணம் அற்றது. பிரமாணம் அற்றது என்பது சரி, ஏன் பிரமாணம் எல்லாம் சுட்டறிவு. ஆகவே சுட்டறிவுக்கு எட்டாதது என்பதனால
அதனை பிரமாணமற்றது, அப்பிரமேயம் என்று சொல்லலாம். பிரமாணத்தினால் அறியப்படுவது பிரமேயம், பிரமாணத்தினால் அறியப்படாதது அப்பிரமேயம். ஆகவே பிரமாணத்தினால் அறியப்படாதது, அதாவது சுற்றறிவினால் அறியப்படாதது அப்பிரமேயம். ஆனால் அகோச்சரம் என்று சொல்லக்கூடாது. இறைவன் அப்பிரமேயமாக அறியப்படுபவன் என்று சொல்ல வேண்டும். அதாவது சுற்றறிவாகின்ற பிரமாணங்களினால் அறியப்படாமல் ஆனால் வேறு விதத்திலே அறியப்படுபவன் என்பதனால்தான் வேதங்கள் அவனை சொல்லும் போது ஆத்மாச விக்னேயா, அந்த இறைவன் விசேடமாக அறியத்தக்கவன் என்று கூறுகின்றது. அதாவது இதுவரையிலும் நாம் உலகப் பொருளை அறிந்ததை போல அவனை அறிய முடியாது, அவனை விசேடமாக அறிய வேண்டும் என்று வேதங்கள் கூறியிருக்கின்றன. அது மட்டுமில்ல, வேதங்கள் அந்த கடவுளை சத்தென்றோ அசத்தென்றோ கூற முடியாத பொருள் என்று ஐயத்திலே விடாமல் அதனை சத்துப்பொருள் என்று நூற்றுக்கணக்கான இடங்களிலே வலியுறுத்துகின்றது என்பதனால வேதங்கள் எந்த ஒரு பொருளை சத்தென்று கூறுகின்றனவோ, எதன் அடிப்படையில் அதனை சத்தென்று கூறுகின்றனவோ அந்த அடிப்படைதான் ஒரு பொருளை சத்தென்று துணிவதற்கான வரையறை. அந்த அடிப்படையை சைவம் கடைபிடிக்கின்றது. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வேதம் கடவுளை சத்தென்று கூறுகின்றது. வேதம் கடவுளை சத்தென்று கூறுவதற்கான அடிப்படை என்னன்னு சைவம் பார்க்குது. அடிப்படை என்னன்னு கேட்டா, சுற்றறிவினால் அறியப்படாமையும் அனுபூதி நிலையிலே அறியப்படுவதும் ஆகிய இரண்டு தன்மைகளும் அந்த சத்து பொருளிலே இருக்கின்றது என்பதனால இந்த இலக்கணத்தோடு கூடுவதுதான் சத்தின் வரையறை என்று சைவம் கடைபிடிக்கின்றது என்று அவனுக்கு எடுத்து கூறுகின்றார். ஆகவே மெய்கண்டான் எண்ணி அறிய என்று சொன்னால், மெய்கண்டான் என்று சொன்னால் ஆசிரியருடைய பெயரை சொல்லலைங்க, பொருள்களின் உண்மையை அறிந்தவன். எண்ணி அறிய என்றால் ஆராய்ந்து அறிய. அந்த அறிந்ததை எடுத்து சொல்லும் போது இரண்டும் அசத்தாம். இரண்டு என்பதில் முதலாவது பிரமாணத்தினால் உள்பொருள் என்று அறியப்படுவது, அதுவும் அசத்து. அடுத்தது உண்டு என்று அறிவதற்கு யாதொரு பிரமாணமும் இல்லாதது, அதுவும் அசத்து. ஆகவே அசத்து என்பது இரண்டு வகைப்படும் என்று குறிப்பிட்டார். ஆதலால் சத்தாம் அறிவறியாமை சிவன்றாளாம். சத்தாம் என்றால் உபநிடதங்களில் சத்து என்று பொதுவாக குறிக்கப்படுகின்ற அறிவு அறியாமை அப்படின்னா சுற்றறிவினால் அறியப்படாத மெய்ப்பொருள், அறிவு அறியாமை என்று அழகான ஒரு தொடர் என்பது அப்பிரமேயமாக அறியப்படுகின்ற கடவுள் என்பது பொருள். அதாவது பிரமாணத்தினால் அறியப்படாவிட்டாலும் உள்ள பொருள். சத்தாம் என்று சொன்னால் உபநிடதங்களில் சத்து என்று குறிக்கப்படுகின்ற அறிவு அறியாமை, சுற்றறிவினால் அறியப்படாத மெய்ப்பொருள் சிவன் தாளாம். ஆகமங்களிலே பெருமானுடைய திருவருள் என்று கூறப்படுகின்ற அவருடைய திருவுருள் சக்தியாம். என்ன காரணம்னா, அந்த சிவன் நெருப்பு இருக்க, நெருப்பு என்பது என்னன்னு கேட்கும்போது சூடு என்று சொல்வதை போல சிவம் என்பது யாது என்று கேட்கும் பொழுது சக்தி என்று இங்கு விடையளிக்கின்றார். ஏன்னா பெருமை உயிர் இறைவனை அறியும் பொழுது அந்த சக்தியிலே அழுத்தித்தான் அறிகின்றது என்பதனால. எதை போலன்னு கேட்டா, ஒருவர் நெருப்பினை அறியும் பொழுது அதனை தீண்டி சுட்டு கொண்டுதான் அறிகின்றார். அப்பொழுது நெருப்பினுடைய ஆற்றலாகின்ற சுடுதல், அந்த சுடுதலினால்தான் நெருப்பு என்ற ஒரு பொருள் வெளிப்படுகின்றது என்பதனால இப்பொழுது பொருள் என்று கூறப்படுவது உண்மையிலே அதனுடைய ஆற்றல் தான், அதிலிருந்து பிரிப்பதற்கு வாராத ஆற்றல் தான் என்பதனால வேதங்களிலே மெய்ப்பொருள் என்ற சத்து என்ற சொல்லினாலே சொல்லப்பட்ட பொருள் என்பது ஆகமங்களிலே திருவருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமானுடைய தாளாம். தாள் என்றால் திருவடி என்று சொன்னார். ஆகவே அது அனிர்வச்சனீயம் அன்று என்பது பொருள். அனிர்வச்சனீயம் என்பது சூனியத்தை குறிப்பதற்கு வேறு சமயத்தால் பயன்படுத்துகின்ற ஒரு சொல். ஆனால் இங்கு மாயாவதிகளுக்கு கடவுள் சூனியம் அல்லன் என்றாலும் கூட அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். இப்பொழுது நால்வகை வேதாந்திகளிலே எல்லோரும் கடவுளை அன்வச்சனீயம் என்று கூறவில்லை. பரம்பொருளை அனிர்வச்சனீயம் என்று கூறுகின்ற ஒரு சாரார் அவருடைய கருத்தை தான் இங்கு நம்முடைய ஆசிரியர் மறுத்திருக்கின்றார் என்பதனால என்ன நிறுவப்படுகின்றது? பரம்பொருளாகின்ற பதிப்பொருள் அது
அப்பிரமேயம்தான், அதற்கு பிரமாணம் இல்லை, அது சுட்டறிவுக்கு வாராதுதான், அது வாக்கு மனாதீத பொருள்தான். இருந்தாலும் அது கோச்சரம், அது உணர்விற்கு வருகின்ற பொருள் என்பது இங்கு சொல்லியாச்சு. அடுத்தது இரண்டாவது எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த எடுத்துக்காட்டிலே தருக்க சமயத்தார் அவருடைய கொள்கையை மறுக்கின்றார். தருக்க சமயத்தார் இதுவரையிலும் நாம் பார்த்த மாயாவாதிகளுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையை கடைபிடிப்பவர்கள். இவர்கள் மாயாவாதிகள் என்ன கூறுகின்றார்கள்? பரம்பொருள் வாக்கு மனாதீதம் என்பது சரி, அது கோச்சரம் என்பது பிழை என்று கூறுகிறார்கள். ஆனால் தருக்கவாதிகள் அந்த பரம்பொருள் கோச்சரம்தான், ஆனால் அது மனதிற்கு கோச்சரம் என்று கூறுகின்றார்கள். மனதால் உணரக்கூடிய பொருள் தான் அது என்று கூறுகின்றார்கள். அவர்கள் ஏன் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்பதை பார்ப்போம். தார்க்கிகர் மெய்ப்பொருள் கோச்சரம் ஆவது என்பதனை உடன்படுகின்றார்கள். ஆனால் அது வாக்கு மனாதீதம் என்பதனை உடன்பட மாட்டார்கள். ஆகவே அவர்கள் நிலை என்பது மாயாவாதிகள் நிலைக்கு நேர் எதிரானது என்று சொல்ல வேண்டியதுல தெளிவா விளங்குது. இப்பொழுது தருக்க நூலார் அவர்கள், தருக்க நூல் என்று நாம் கூறுவது வைசேஷிகம் என்றும் நியாயம் என்றும் இரண்டு சமய கொள்கைகள் இருந்தன. அவற்றின் நூல்கள் இன்றும் படிக்கப்படுகின்றன. அவற்றை பின்பற்றுவோர் பெரிதாக யாரும் காணப்படுவதில்லை. ஆனால் தருக்கம் என்பது ஒரு அடிப்படையான நூல். அதிலே பல உண்மைகள் அறியப்படுகின்றன. இதுல வைசேடிகம் நியாயம் ஆகின்ற இரண்டு நூல்களும் ஒரு சகோதரத்தன்மை கொண்ட நூல்கள், சிஸ்டர்ஸ். வைசேடிக நூலிலே சொல்லப்படுகின்ற திரவியங்கள், பதார்த்தங்கள், குணங்கள், அவற்றினுடைய இலக்கணங்கள், முக்தி நிலை, கடவுள் கொள்கை, இவையெல்லாம் நியாய நூலாருக்கும் பொது. இரண்டு நூல்களிலும் ஒன்று போலவே சொல்லப்படும். வேறுபாடுகளும் இருக்கின்றன. வைசேடிக நூலிலே பதார்த்தங்கள் 7 என்று சொல்லி ஆராயப்படுகின்றன. பதார்த்தம் என்று சொன்னால் ஆராய்வதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பொருள், சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி, அதற்கு பதார்த்தம் என்று பெயர். அந்த பதார்த்தங்கள் 7 என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரவியம், சப்ஸ்டன்ஸ், பொருள். பொருள் தன்மை கொண்டது ஒரு பதார்த்தம். இதெல்லாம் பொருள் தன்மை கொண்டது? பஞ்சபூதங்கள், ஜீவாத்மாவாகின்ற உயிர், பரமாத்மாவாகின்ற கடவுள், காலம், திசைகள் மற்றும் மனம், இவற்றை திரவியம் என்று கூறுகின்றார்கள். இந்த பொருள், ஒவ்வொரு பொருளும் அதனை விளங்கிக் கொள்ளும் பொழுது அந்த பொருளுடைய ஆற்றல் அல்லது குணங்களினாலேயே விளங்கிக் கொள்கின்றோம். அந்த குணம் என்பது ஒரு பதார்த்தம், அது ஆராய்ச்சிக்கு உரியது, சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி. குணம் என்பது 24 வகைப்பட்டது என்று கூறுகின்றார்கள். நிறம், சுவை போன்றவை எல்லாம் குணங்கள் என்று பார்க்கின்றோம். அடுத்தது, பொருள்களை நாம் உலகிலே காண்கின்ற பொருள்களை, பல பொருள்களை தொகுக்கின்றோம். ஏதோ ஒரு காரணம் பற்றி தொகுக்கின்றோம். பூனைகளை எல்லாம் பூனைகள் என்று தொகுக்கலாம். பூனைகள், நாய்கள், புலிகள் அனைத்தையும் சேர்த்து விலங்குகள் என்று தொகுக்கலாம். இவ்வாறு தொகுத்தல் எதன் அடிப்படையில் நிகழ்கின்றது என்றால் சாதி அடிப்படையில் நிகழ்கின்றது. சாதி என்றால் கிளாஸ், அந்தனர் அரசர் என்ற சாதி இல்ல, குரூப்பிங், அதற்கு ஒரு சாதி பயன்படுகின்றது. ஆகவே அது ஒரு பதார்த்தம் என்று கூறுகின்றார்கள். அதுக்கப்புறம் உடல் நிகழ்ச்சி என்பது ஒரு பதார்த்தம். ஒரு குடம் இருக்கின்றது, குடத்திலே குடத்தின் தன்மை என்பது உடன் நிகழ்கின்றது. ஒரு வெள்ளை துணி இருக்கின்றது, அதனுடைய வெள்ளை நிறம் என்பது அந்த துணியிலே உடன் நிகழ்கின்றது. இது ஒரு சம்பந்தம். இந்த சமவாய சம்பந்தம் என்பது ஒரு பதார்த்தம் என்று கூறுகின்றார்கள்.
இப்பொழுது சாதி என்பது பல பொருளுக்கு இடையிலே இருக்கின்ற ஒற்றுமை என்று சொன்னால், அப்பொருளுக்கு இடையிலே இருக்கின்ற வேற்றுமையும் அறிய வேண்டும். அவ்வாறு அறியப்படுகின்ற வேற்றுமை என்பது ஒரு பதார்த்தம், அதற்கு விசேடம் என்று பெயர். அதே போல ஒரு பொருள் கோச்சரமாகும் பொழுது, கோச்சரம் என்றால் இந்திரியங்களுக்கு அகப்படுதல், நாம் இதையெல்லாம் ஆராய்கின்றோம். ஒரு பொருள் அகப்படாமையும் ஆராயப்பட வேண்டும். அதாவது ஒரு பொருளுடைய ஆப்சன்ஸ், அதற்கு அபாவம் என்று பெயர். ஆகவே ஒரு பாவ பொருளுக்கே அபாவம் இருக்கலாம். அது பிராகபாவம், முன்னிருக்கின்ற அபாவம் ஆப்சன்ஸ், அல்லது பின்னால் நிகழும் அபாவம், அல்லது எப்பொழுதுமே இல்லாது போகின்ற அபாவம், அல்லது ரிலேட்டிவாக ஒன்றிருந்தால் இன்னொன்று இல்லை என்ற அபாவம். ஒளி இருந்தால் அங்கு இருள் இல்லை, இருள் அடர்ந்தால் அங்கு ஒளி இல்லை என்பதை போல. ஆகவே அதுவும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய பொருள் என்று இவ்வாறு சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி 7 என்று வைசேடிக நூலார் கூறுகின்றார்கள். நியாய நூலார் பதார்த்தங்களை 16 என்று விரிவாக கொள்கின்றார்கள். இவர்களுடைய கொள்கை தருக்கம் என்று சொல்லப்படும். இந்த தருக்க நூல் கொள்கைப்படி உயிர்கள் பல, கடவுள் ஒருவன். கடவுள் உலகத்தினை நிர்வாகம் செய்கின்றான். ஆனால் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் உண்மையில் அறிவு என்பது இயற்கையாக இல்லை. அறிவு என்பது மனம் என்ற ஒரு திரவியம், ஒரு பொருள், அந்த கருவியினுடைய தொடக்க சம்பந்தம். அதனால்தான் உயிர்களுக்கும் அறிவு உண்டாகின்றது, கடவுளுக்கும் அறிவு உண்டாகின்றது. கடவுளுடைய அறிவு பேரறிவாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று கேட்டால், இந்த மனம் என்ற பொருள் திரவியம் அது உயிர்கள் தோறும் அந்தந்த உயிர்களுக்கென்று பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையிலே அமைகின்றது. ஆகவே உங்கள் மனதின் ஆற்றல் வேறு, என் மனதின் ஆற்றல் வேறு. கடவுளுடைய மனதின் ஆற்றல் பேராற்றல். அந்த கடவுளுக்கும் அவனுடைய மனதோடு ஏற்படுகின்ற தொடர்ச்சியினால்தான் அவனுக்கு அறிவு உண்டாகின்றது. அல்லாமல் கடவுளுக்கும் இயற்கை அறிவு கிடையாது, உயிர்களுக்கும் இயற்கை அறிவு கிடையாது என்பது இவருடைய கொள்கை. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கடவுளும் ஒரு திரவியம் தான் என்பதனால இந்த உயிரானது மனதை கொண்டு எவ்வாறு பல பொருள்களையும் அறிகின்றதோ, திரவியங்களிலே ஏனைய திரவியங்கள், அதாவது பூதங்கள், திசை போன்றவற்றினை அறிகின்றதோ, அதே போலவே அந்த திரவியங்களிலே ஒன்றாகின்ற கடவுளையும் இந்த உயிரானது அறிய வல்லது. எப்படி அறிய வல்லது என்று கேட்டால், ஏனைய திரவியங்களை எந்த மனதை கொண்டு அறிகின்றதோ அந்த மனதை கொண்டே கடவுளையும் அறிய வல்லது. ஆகவே கடவுளைய மனதிற்கு அப்பாற்பட்டவன், சிந்திப்பறியவன் என்று சொல்லுதல் பிழை. மனதை கொண்டு கடவுளை அறியலாம் என்பது தருக்க நுல்லாருடைய கோட்பாடு, கொள்கை. அவருடைய முக்தி நிலை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டா, மனதினுடைய தொடக்கினால்தான் உயிருக்கு அறிவு உண்டாகின்றது. அறிவு என்பது முதலிலே சங்கல்பமாக உண்டாகின்றது. அதனால அது அந்த எண்ணம் என்பது 2 விதமாக உண்டாகின்றது, புண்ணியம் என்றும் பாவம் என்றும். பாவ எண்ணத்தினாலே பாவ வினை உண்டாகின்றது, புண்ணிய எண்ணத்தினாலே புண்ணிய வினை உண்டாகின்றது. இவ்வாறு இந்த வினைகள் உண்டாகின்ற காரணத்தினாலே தொடர்ந்து உயிர்களுக்கு உடம்புகளும் இந்திரியங்களும் உண்டாகின்றன, பிறவிகள் நிகழ்கின்றன. இப்பொழுது இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பது முக்தி நிலை. எந்த மனதினாலே இந்த அறிவு நிகழ்கின்றதோ அந்த மனதை கொண்டே பொருள்களுக்கு இடையிலே இருக்கின்ற சாமானிய தர்மம் ஒற்றுமையையும், விசேட தர்மம் வேற்றுமையையும் உள்ளவாறு முழுமையாக அறிய வேண்டும். இவ்வாறு உள்ளவாறு இந்த ஒற்றுமை மற்றும் வேற்றுமையாகின்ற அறங்களை, பண்புகளை முழுமையாக அறியும் பொழுது அப்ப என்ன ஆகுது? புண்ணிய வினையிலோ பாவ வினையிலோ உயிருக்கு பிரவிற்த்தி, அதாவது ஈடுபாடு நின்று போகின்றது. அதனால வினை வற்றுகின்றது. வினை வற்றிய உடனே
எந்த மனதை கொண்டே இது இதுவரையிலும் அறிந்து வந்திருக்கின்றதோ, அறிவு நிகழ்வதற்கு மனம்தான் காரணம். அந்த மனம் இனிமேல் தேவையில்லாமல் போய்விடுகின்றது. மனதிற்கு ஒரு தேவையில்லை. அப்பொழுது தேவையற்ற மனதோடு இதற்கு தொடக்க அருகின்றது. தொடக்க அருந்தவுடனே மனதின் தொடக்க இருப்பதனால்தான் உயிருக்கு அறிவு நிகழ்கின்றது. ஆகவே மனதோடு தொடக்க அருந்த நிலையிலே உயிர் அறிவற்றதாகின்றது. அது கல்லை போல் கிடக்கின்றது. அதுவே அதற்கு முக்தி நிலை. அதனை முக்தி நிலை என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அது புண்ணிய பாவ வினைகளை இனி புரிய போவதில்லை என்பதனால, அதன் பயனாக அதற்கு இனி உடம்புகள் உண்டாகப் போவதில்லை என்பதனால, கல்லு போல் கிடைக்கின்ற அந்த நிலைதான் முக்தி நிலை என்பது நியாயம் மற்றும் வைசேடிகம் ஆகிய சமயத்தாருடைய கொள்கை. இந்த 2 கொள்கைகளும் சேர்ந்து தருக்கம் என்று பொதுவாக அறியப்படும். இது உங்களுக்கு அந்த நூலை பற்றி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அடியேன் சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்துக்கள் எல்லாம் சித்தாந்த பிரகாசிகை என்ற நூலிலே அதனை மொழிபெயர்த்த நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது ஆன்மா இயற்கையில் அறிவில்லாதது என்பதும், மனம் என்ற கருவியோடு கூடும் பொழுதே அதற்கு அறிவு உண்டாகின்றது என்பதும் தருக்க நூலாருடைய கொள்கை. இது சைவ சித்தாந்திகளுடைய கொள்கைக்கு நேர் எதிரானது. ஆன்மா என்பது இயற்கை அறிவு கொண்டது. அதனுடைய அறிவாற்றல் ஞான சக்தி என்று கூறப்படும். அது சித்துப்பொருள் என்பதை அதனுடைய அறிவாற்றல் மட்டும் உறுதி செய்யவில்லை. அதற்கென்று விருப்ப ஆற்றல் இருக்கின்றது, இச்சா சக்தி இருக்கின்றது. இந்த இரண்டின் அடிப்படையிலே அதற்கு செயலாற்றுகின்ற திறமையும் இருக்கின்றது. அது கிரியாசக்தி. இருந்தாலும் உயிர்க்கே இயல்பாக இருக்கின்ற இந்த மூவகை ஆற்றல்களையும் வெளிப்படாத வண்ணம் மடக்கி போட்டிருக்கின்றது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தினுடைய வலியை குறைப்பதற்காகத்தான் மாயையின் காரியங்களாக மனம் முதலிய கருவிகள் படைத்து உயிருக்கு இறைவனால் அளிக்கப்படுகின்றன. அப்பொழுது இறைவனால் அளிக்கப்பட்ட ஞான இந்திரியங்கள் மற்றும் மனம் முதலிய 3 உட்கருவிகள் இவற்றின் துணையினால உயிருக்கு வெளியுலக அறிவு உண்டாகின்றது என்பது உண்மை என்றாலும் கூட, அதன் காரணமாக உயிர் இயற்கையிலே அறிவு இல்லாததாக இருந்து அதற்கு புதிதாக அறிவு உண்டாகின்றது என்று கொள்ளக்கூடாது. இது எப்படின்னா, கும்மிருட்டிலே ஒரு கண்ணு பார்க்க தவறுகின்றது. பார்க்க தவறுகின்ற அந்த கண்ணுக்கு எதிரிலே அக்கம் பக்கத்திலே இருக்கின்ற பொருளை காண்பதற்கு துணையாக ஒரு கைவிளக்கு பயன்படுகின்றது. அப்பொழுது கைவிளக்கு இந்த காணும் கண்ணுக்கு காண்பதற்கு பயன்படுகின்றது. கைவிளக்கினால் தான் காட்சி நிகழ்கின்றது என்பது உண்மைதான். கைவிளக்கினால் காட்சி நிகழ்கின்றது என்பது மனம் முதலிய அறிகருவிகளினாலே அறிவு உண்டாகின்றது என்று கூறுவதற்கு சமம். ஆனால் காண்கின்ற ஆற்றல் கொண்ட கண்ணுக்குத்தான் அந்த அறிவு உண்டாகும். ஒரு குருட்டு கண்ணுக்கு அது உண்டாகாது. அதே போல இயற்கையிலேயே அறிகின்ற ஆற்றல் கொண்ட உயிருக்குத்தான் மனம் முதலிய கருவிகள் பயன்படுமே அல்லாமல், ஒரு குருடனுக்கு கைவிளக்கு பயன்படாததை போல அடிப்படையிலே உயிர் அறிவற்றதா இருந்தால் மனமென்ற கருவி வந்து சேர்வதனாலேயே அதற்கு அறிவு உண்டாகாது என்று சைவம் கூறுகின்றது. பிராக்டிகலா ஞானேந்திரியங்கள், அந்த கரணம் ஆகிய கருவி கரணங்களுடைய செயல்பாட்டினால்தான் பாசப்பொருளை அறிந்து அறிவு உயிருக்கு விருத்தியாகின்றது என்பது உண்மை. அது தருக்க நூலார் கூறுவதை யாரும் மறுக்கல. ஆனால் கைவிளக்கு என்பது இருட்டிலே காண்கின்ற ஆற்றல் கொண்ட ஒரு கண்ணுக்குத்தான் உதவுமே அல்லாமல், காண்கின்ற ஆற்றல் இல்லாத கண்ணுக்கு கைவிளக்கு உதவாது. அதே போல மனம் முதலிய கருவிகள் எல்லாம் அறிகின்ற இயல்பு கொண்ட உயிருக்குத்தான் அறிவினை உண்டாக்குமே அல்லாமல், அறிகின்ற இயற்கை நேச்சர் இயல்பு அது இல்லாத ஒரு உயிர் அதற்கு புதிதாக அறிவினை உண்டாக்க முடியாது என்பதனால உயிருக்கு இயற்கை அறிவு உண்டு என்பது நம்முடைய கொள்கை. உயிருக்கு இயற்கை அறிவு உண்டு என்பதனால அது கருவிகளிலே
ஒன்றினையோ ஒன்றிற்கு மேற்பட்டனவற்றையோ பயன்படுத்துவதனால வெவ்வேறு விதமாக அறியும். இந்த கருவிகள் அனைத்தையும் பயன்படுத்தாது நிற்பதனால அது தனித்திருந்து தன்னை அறியும். ஒரு கருவியை கொண்டு ஒரு பொருளை அறிந்து பழக்கப்பட்டிருக்கின்ற உயிருக்கு பாசக்கருவிகளை கொண்டு பாசப்பொருள் எவ்வாறு அறியப்பட்டதோ அதை போல இன்னொரு கருவியை கொண்டு அந்த கருவினால் அறிவிக்கப்படுகின்ற கடவுளை அது அறியும். இந்த மனமாகின்ற பாசக்கருவியை கொண்டு அறியாது என்பதை நம்ம ஊகித்து உணரலாம். எப்படின்னா, மனம் என்பது ஒரு மாயா காரியம். அதனை கொண்டு இன்னொரு மாயா காரியத்தை உயிரானது அறிந்து வந்திருக்கின்றது. அது அறிந்து வருவதற்கு என்ன அடிப்படைன்னா, உயிர் அறிய வல்லது என்பது அடிப்படை. உயிருக்கு அறிவு என்பது இயற்கை. உயிர் என்பது ஒரு அறிவு பொருள், சேதன வஸ்து. அதாவது காண்கின்ற கண்தான் கைவிளக்கினால் பயன்பெறும் என்பதை போல. இப்பொழுது கைவிளக்கினாலே எதிரிலே இருக்கின்ற ஒரு பொருள் அறிகின்றோம். ஆனால் கைவிளக்கினாலே விண்ணிலே இருக்கின்ற சூரியனை அறியவில்லை. அதை போல கைவிளக்கினாலே எதிரிலே இருக்கின்ற ஒரு பொருளை இருட்டிலே அறிந்து அந்த கைவிளக்கை நோக்குகின்றவன் அந்த கைவிளக்கின் ஒளியினாலே கைவிளக்கையும் அறிகின்றான். ஆனால் இந்த கைவிளக்கு என்பது சூரியன் உதிக்காத நிலையிலே சூரியன் அல்லாத ஒரு பொருளை அறிவதற்கு பயன்படுகின்றது. சூரியன் உதித்த நிலையிலே இந்த கைவிளக்கு என்பது சூரியனை அறிவதற்கு பயன்படுவதில்லை. அப்பொழுது சூரியனை அறிவதற்கு எது பயன்படுகின்றது? சூரியனுடைய ஒளியே பயன்படுகின்றது. இப்பொழுது கைவிளக்கு இருட்டிலே பயன்பட்டதை போல பகலிலே சூரியனுடைய ஒளியே பயன்படுகின்றது. எப்படி பயன்படுகின்றது? கைவிளக்கின் ஒளி கைவிளக்கு அல்லாத ஒரு பொருளை காட்டுவதற்கும் பயன்படுகின்றது, கைவிளக்காகிய தன்னை காட்டுவதற்கும் பயன்படுகின்றது. அதே போல பகலிலே சூரியனுடைய ஒளி என்பது சூரியன் அல்லாத உலகப் பொருள்களை காண விரும்பினால் அதை காண்பதற்கும் பயன்படுகின்றது. அதே நேரத்திலே சூரியனையே காண விரும்பினாலும் சூரியனுடைய ஒளியே தான் சூரியனையும் காட்டுகின்றது என்பதனால மனமாகின்ற மாயா கருவியை கொண்டு இன்னொரு மாயா பிரபஞ்சம் அறியப்படுவதைப் போலவே கடவுளை அறிவதற்கு கடவுளிடத்திலேயே ஒரு கருவி உண்டு. அந்த கருவிதான் பதிஞானம். அது சூரியன் என்று பார்க்கின்றோம். இதுல இருள் என்பது சம்சார நிலை, பந்த நிலை. அதிலே நமக்கு கைவிளக்கு பயன்படுவதை போல இந்த மாயா கருவிகள் பயன்படுகின்றன. பகல் என்பது முக்தி நிலை. அந்த முக்தி நிலையிலே சூரியன் பிரகாசிப்பதை போல, பகலிலே சூரியன் பிரகாசிப்பதை போல இறைவன் பிரகாசிக்கின்றான். பகலிலே சூரியனை காண்பதற்கு கைவிளக்கு தேவையில்லை, பயன்படவும் படாது. சூரியனுடைய ஒளியே சூரியனை காட்டிவிடும். அதே போல இங்கு சிவனுடைய ஒளியே சிவனை காட்டும். ஆகவே சிவனும் காட்சிக்கு உட்படுவான். அவன் கோச்சரன் என்று சொல்லப்படுகின்றது. அவன் உணர்விற்கு வருகின்றான், ஆனால் மனதின் உணர்விற்கு வரமாட்டான் என்பது பொருள். ஆகவே மனம் முதலிய கருவிகள் உயிருக்கு இல்லாத அறிவை உண்டாக்க மாட்டா என்பதை அறிய வேண்டும். என்ன காரணம்னு கேட்டா, காணும் கண்ணுக்குத்தான் அவை காட்ட வல்லன என்பது பின்னாலே நமக்கு 11வது நூற்பாவில சொல்ல போகின்றார். இதை முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். தருக்க நூலார் சொல்வது என்ன? மனம் கூடிய வழியே உயிர் அறிவுடைய பொருளாகின்றது என்பதனால உயிர் ஏனைய பொருள்களை அறிவதைப் போலவே மெய்ப்பொருளையும் மனதை கொண்டு அறிந்துவிடும் என்று பிழையாக கூறுகின்றார்கள். அதை எப்படி மறுக்கிறார்னு பார்ப்போம். எப்படி மறுக்கிறார்னா, 36வது உதாரணம் என்பார். உணர்ப அசத்தாதல் ஒன்று உணராது ஒன்றை உணரும் நீதான் உணராய் ஆயின் உணரும் உனின் தான் இரண்டாம் மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தமி. அருமையான பாட்டு. எப்படின்னா, உணர்ப அசத்தாதல். உணர்ப என்றால் அறிவன என்பது பொருள். அறிவன என்பன என்ன? காண்கின்ற கண், கேட்கின்ற காது, தீண்டுகின்ற தோல், சுவைக்கின்ற நா, அப்புறம் முகர்கின்ற மூக்கு, நினைக்கின்ற மனம் என்று கொள்ளலாம். 6 கருவிகள். அதுல 5 புறக்கருவிகள், 1 அகக்கருவி. இவை உணர்ப அறிகருவிகள். மனம் முதலாயின. அவை அசத்தாதல் என்றால் அவை அழிகின்ற காரணத்தினாலே அசத்தாகும்.
அவை ஏன் அழியும்? அவை அழியும் என்பதை தர்க்க நூலாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். என்ன காரணம்னா, அவற்றினால் அறியப்படுகின்ற பொருள் அழியும் பொழுது அறிகருவிகளும் அழியும். என்ன காரணம்னா, அறிவதற்கு ஒன்று இல்லை என்பதனால அது அழியும் என்று பார்க்கின்றோம். இங்கு அசத்தாதல் என்பது அவை விகாரப்படுதலினாலேயே அவை அசத்தாகும். ஆதல் என்பதனால ஆதலால் என்பது பொருள். அவை அசத்தாதலால் அவை அச்சித்தும் ஆகும் என்று கொள்ள வேண்டும். அச்சித்து என்றால் அறிவற்ற பொருள். இப்ப அறிகின்ற பொருள் என்று மனம் முதலிய கருவிகளை சொல்லிவிட்டு அவை அசத்து என்பதனால அச்சித்தும் ஆகும் என்று எவ்வாறு சொல்லலாம் என்று ஒரு ஆட்சேபனை எழலாம். அவைதான் அறிகின்றனவே, கண்தான் காண்கின்றதே, அப்ப அதனை அச்சித்து என்று எப்படி சொல்லலாம்? அதுதான் கேட்கின்றதே, அதனை அச்சித்து என்று எப்படி சொல்லலாம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் முன்னரே விடை அளிக்கப்பட்டு விட்டன. எப்படின்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம முகத்தை பார்த்துக்கிறோம். நாம என்ன சொல்றோம்? கண்ணாடி என் முகத்தை எனக்கு காட்டுகின்றதுன்னு சொல்றோம். இது ஒரு உபச்சார வழக்கு தான், ஒப்புக்கு சொல்வது. கண்ணாடி உண்மையில முகத்தை காட்டுகின்றதா அப்படின்னு கேட்டா காட்டல்ல. கண்ணாடியை கொண்டு நாம் நம் முகத்தை காண்கின்றோம். என்னைக்குமே கர்த்திருவம் செயல் என்பது நமக்குத்தான். கண்ணாடி காட்டுகின்றதுன்னு எப்ப சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அதற்கு காட்டுகின்ற விருப்பம் இருந்தால்தான் சொல்லலாம். கண்ணாடி முன்னாடி நான் போய் நிக்கிறேன், அந்த கண்ணாடி சொல்லுது, எனக்கு உங்ககிட்ட கோபம், அதனால நான் இன்னைக்கு உன் மூஞ்சியை காட்ட மாட்டேன், நீ எனக்கு இன்னது செய்யணும், அப்படி செஞ்சா நான் உன் முகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா கண்ணாடி காட்டுதுன்னு சொல்லலாம். உண்மையில கண்ணாடிக்கு கர்த்திருவம் இல்லை. அதை போலவே கண்ணுக்கும் கர்த்திருவம் இல்லை. அப்ப கண் காட்டுகின்றது என்று சொன்னால் அது உபச்சார வழக்கே அல்லாமல் கண்ணை கொண்டு உயிர் காண்கின்றது என்பதுதான் உண்மை. ஆகவே கர்த்திருவம், வினை, செயல் புரிதல் என்பது உயிருக்குத்தான். அதனுடைய செயலுக்கு துணை புரிகின்ற ஒரு கருவிதான் அந்த கண் என்ற இந்திரியம். மனமும் அவ்வண்ணமே இந்த உயிர் நினைப்பதற்கு துணை செய்கின்ற ஒரு இந்திரியம் தான். காண்பதற்கு கண் துணை செய்வதை போல, சுவைப்பதற்கு நான் துணை செய்வதை போல, தொடர்ந்து நினைத்து ஆராய்ச்சி செய்வதற்கு மனம் என்ற அந்த கரணம் துணை செய்கின்றது. மனம் தானாகவே நினைக்குமா என்றால் நினைக்காது. அதற்கு எந்த விதமான இச்சையும் கிடையாது என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் ஏற்கனவே விளக்கப்பட்டு விட்டன. எப்படின்னா, ஓர் இந்திரியம் தான் அறிவதை அறியாது, அறியவும் விரும்பாது, தன்னை இன்னொருவன் இயக்குகின்றான் என்பதையும் அறியாது. இதெல்லாம் விளக்கப்பட்ட விஷயங்கள் என்பதனால அவையெல்லாம் ஜடம், அதாவது அசத்து என்பதனாலேயே அவை அச்சித்து. அப்படி இருக்கும் பொழுது ஒன்று உணராது ஒன்றை என்று சொன்னால், இந்த கருவிகள் பலவற்றிலும் யாதொன்றும் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒப்பற்ற பொருளாகின்ற கடவுளை உணராது என்பது பொருள். சரி, இந்த கருவிகள் தான் உணரமாட்டா, ஆனால் இந்த கருவிகளை நான் தானே பயன்படுத்துகின்றேன். இந்த கருவிகளை கொண்டு நான் உலகத்தை அறிந்து வந்திருக்கின்றேன் இல்லையா? அப்ப எனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு என்பதனால அறிகின்ற நான் கடவுளை அறிந்து விடுவேன் என்று சொல்லலாம். இந்திரியங்கள், மனமாகின்ற கருவிகள் கடவுளை அறிய மாட்டா என்று குறிவிட்டீர்கள். ஆனால் இந்த கருவிகளை இதுவரையும் பயன்படுத்தி வந்திருக்கின்ற உயிராகின்ற நான் கடவுளை அறிவேன் என்று சொல்லலாமே என்று கேட்டால், உணரும் நீதான் உணராய் என்று சொன்னார். உணரும் நீயும் உணரமாட்டாய் என்று சொன்னார். கருவிகளிலிருந்து விலகி நின்று உன்னுடைய ஆற்றலினாலே நீ கடவுளை அறிய முடியும் என்று சொன்னால், உன்னுடைய ஆற்றலினாலே கருவிகள் நீங்கினால் நீ உலகையே அறியாது தவிக்கின்றாயே. நீ அறிய வல்லவனாய் இருந்தாலும் எவ்வளவுக்களவு கருவிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றனவோ அல்லது ஃபுல் கெப்பாசிட்டியில வேலை செய்கின்றனவோ அந்த அளவிற்குத்தான் உலக அறிவு மேம்பட்டு விளங்குகின்றது. கருவிகளே ஒன்றிரண்டு வேலை செய்யாவிட்டாலும், அவற்றின் ஆற்றல் குறைந்தாலும், கண்ணு பார்க்கல காது கேட்கலன்னா அப்படியே நமக்கு அறிவு குறைகின்றது. ஆகவே தனித்து இருப்பதனாலையும் உயிர் என்பது கடவுளை அறிந்து விடாது என்று கூறுகின்றார். உணரும் நீதான் உணராய். சரி, அப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, உணரும் உனின் தான் இரண்டாம். நீ இதுவரையிலும் அறிந்து வந்திருக்கின்றாய் உலகப் பொருள்களை. எவ்வாறு அறிந்து வந்திருக்கின்றாய் என்று கேட்டால், உணர்கின்ற உன்னிலிருந்து உணரப்பட்ட அந்த பொருளை வேறாகவே அறிந்து வந்திருக்கின்றாய். உணரும் உனின் தான் இரண்டாம்.
மெய்கண்டான் தன்னால் உணர்தலால். ஆனால் மெய்யாகின்ற அந்த பரம்பொருளை கண்டான் அறிந்தவன் அவன் தன்னால் உணர்தலால் என்றால் அந்த மெய்ப்பொருளின் துணை கொண்டே அந்த மெய்ப்பொருளை அறிந்து வருகின்ற காரணத்தினாலே என்பது அந்த மெய்ப்பொருளை அறிந்து வந்திருக்கின்ற ஆன்மீக பெருமக்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலே கூறுகின்றார். இது நம்ம ஒரு நூலிலே எழுதி படித்து அறிவதில்லை. அந்த கடவுளை அறிந்தவர்கள் அந்த கடவுளை அருள்துணை கொண்டுதான் அறிந்திருக்கின்றார்கள். இப்ப நெருப்பினை சுடும் என்று அறிந்தவர்கள் தொட்டு சுட்டு கொண்டு அறிந்திருப்பதை போல, தேனினுடைய இனிப்பை அறிந்தவர்கள் நூலிலே தேன் இனிக்கும் என்று படித்து அறிந்தவர்கள் அல்ல, அதனை சுவைத்து அறிந்தவர்கள். அதே போல கடவுளை உண்டு என்று அறிந்தவர்கள் எல்லாம் கடவுளுடைய அருளினாலேயே அறிந்திருக்கிறார்களே அல்லாமல் இன்னொரு கருவியை கொண்டு அறியவில்லை என்பதை இங்கு எடுத்துக் கூறுகின்றார். மெய்கண்டான் என்றால் கடவுளை அறிந்தவன், தன்னால் உணர்தலால் என்றால் அந்த கடவுளுடைய அருளினாலேயே அந்த கடவுளை உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தமி. தமி என்றால் ஒப்பற்ற பொருளாகின்ற அந்த கடவுளை இரண்டாய் தான் காணான் என்றால் அறியப்படுகின்ற பொருள் அவன் என்றும் அறிகின்ற பொருள் நான் என்றும் இரண்டு பொருள் இருப்பதாக தனித்திருந்து காணான். அவ்வாறு தனித்திருந்து காணாவிட்டாலும் அந்த பொருள் உணர்விற்கு கோச்சரமாகும். அது கோச்சரமாகும் பொழுது அறிகின்ற இந்த உயிர் அறியப்படுகின்ற பொருளிலே இரண்டர அழுந்தி தன்னை இழந்து நிற்கும் என்பனெல்லாம் முன்னரும் பின்னரும் பல இடங்களிலே சொல்லப்படும் என்பதனால இப்பொழுது தருக்க நூலாருக்கு அவர் அறியாத உண்மையை போதிக்கின்றார். என்னன்னு கேட்டா, நீங்க உலக அறிவை மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த மனதை கொண்டு உயிர் உலகத்தை அறிவதைப் போலவே மனதை கொண்டு கடவுளை அறியும் என்று வாளா கூறுகின்றீர்கள். ஆனால் கடவுளை அறிந்து வந்திருப்பவர்கள் எல்லாரும் அந்த கடவுளுக்கு புறத்தே நின்று அந்த கடவுளை அறியவில்லை. கடவுளை அறிந்து வந்தவர்கள் எல்லாரும் கடவுளின் அருள் துணை கொண்டே அந்த கடவுளை அறிந்திருக்கிறார்கள் என்பதனால மனம் முதலிய மாயா கருவிகளை கொண்டு கடவுளை அறிய முடியும் என்று நீங்கள் கூறுவது பிழை என்று அவர்களுக்கு தெளிவாக விளக்குகின்றார். உணர்வ அறிவனவாகிய மனம் முதலிய கருவிகள் யாவும் அசத்து அழிபொருளாகின்ற அசத்தாம். எனவே அவை அறிவற்ற அஜித்து ஆதலும் விளங்கும். இதை நீங்க விளக்கிக் கொள்ள வேண்டும். எப்படின்னா, அவற்றிற்கு இச்சை இல்லை என்பதனாலேயே அவை அச்சித்து என்று நீங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆதலால் ஒன்று ஒன்றை உணராது. இந்த மனமுதலிய கருவிகள் பல இருக்கின்றன. அவற்றில் ஒன்றாயினும் ஒன்றை உணராது. இங்கு ஒன்று என்று இரண்டாவதா சொல்லப்பட்டது கடவுள். அவரை ஒன்று என்று சொல்வதற்கு என்ன காரணம்னா, அவரை போல இன்னொரு பொருள் உலகத்துல இல்லை என்பதனால அவர் ஒன்று என்று சொல்லப்படுகின்றார். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று திருவாசகம் கூறுகின்றது. கடவுளை போல இன்னொரு பொருள் இல்லை. உயிர்கள் பல இருக்கின்றன, பாசப்பொருள்கள் பல இருக்கின்றன. கடவுளிடத்தில் மட்டும்தான் ஒருமை காணப்படுகின்றது. பாசத்திலும் பசுவினிடத்திலும் தன்மை காணப்படுகின்றது என்ற காரணத்தினாலே கடவுளை ஒன்று என்று சொல்லலாம். ஒன்றவன் தானே என்று திருமந்திரம் தொடங்குகின்றது. ஆகவே இந்த மாயா கருவிகள் அந்த ஒன்றாகின்ற பரம்பொருளை உணரமாட்டா. அவை அசத்தாவும் அச்சித்தாவும் இருப்பதனால ஆகவே மனதை கொண்டு உலக பொருளை அறிவதைப் போலவே கடவுளையும் அறிவேன் என்று நீ கூறுவது வீண் என்று கூறிவிட்டார். இப்பொழுது மனதை கொண்டு நான் தானே அறிகின்றேன் என்பதனால நானே கடவுளை அறிவேன் என்று ஒரு கொள்கையை கொண்டால் அவன் கொள்ளல. அப்படி கொண்டாலும் அது முடியாதுன்னு சொல்றார். எப்படி முடியாதுன்னா, நீ உலகை அறிவதற்கே மனம் தேவைப்படும் பொழுது அப்பொழுது உன்னை அறிவினை விளக்குவது மனம் என்று ஆகிவிட்டது. அப்பொழுது அறிகின்ற ஆற்றல் உயிருக்கு இருந்தாலும் அதனுடைய அறிவை விளக்குவதற்கு ஒரு கருவி தேவைப்படுகின்றது. உலகத்திற்கு ஒரு கருவி தேவைப்படுவதை போலவே கடவுளுக்கும் ஒரு கருவி தேவைப்படுகின்றது. அதாவது இந்த உயிர் கடவுளை விளங்கிக் கொள்வதற்கும் ஒரு கருவி தேவைப்படுகின்றது. அந்த கருவி கடவுள் இடமாகவே இருக்கின்றது என்பதைத்தான் மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் என்று சொன்னார். கடவுளை அறிவிக்கின்ற கருவி என்பது கடவுள் இடமாகவே நிகழ்கின்றது என்பதற்காகத்தான் உணரும் நீ தான் உணரா என்றால் உணரும் நீ தனித்திருந்து உணரமாட்டாய் என்பது பொருள். ஆகின் இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினாலே ஏனைய பொருள்களை அறிவது போலவே முதல்வரையும் உயிர் இயல்பாக ஓரளவில் அறியும் என்று நீ வலியுறுத்தினால் உணரும் உனின்தான் இரண்டாம். அங்கனம் அறியப்படுவது கடவுளாக இருக்க முடியாது. அது உயிருக்கு பின்னமாக இருக்கின்ற காரணத்தினாலே கடவுள் உயிருக்குள் இருக்கின்ற பொருள் வெளியில வரமாட்டார். அப்பொழுது
உயிர் தனக்கு புறத்தே இருக்கின்ற ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜை தான் அவ்வாறு அறியும். அறிகின்ற தன்னையும் அறியும், அறியப்படுகின்ற பொருளையும் அறியும். கடவுள் உள்ளிருந்து இயக்குகின்ற பொருளாக இருப்பதனால அவன் இவ்வாறு அறியப்பட மாட்டான். அதற்காக அறியப்படவே மாட்டானா அப்படின்னா அப்படி கிடையாது. மெய் கண்டான், அவனை அறிந்தவன், மெய்ப்பொருளை அறிந்தவன் தன்னால் உணர்தலால் அந்த மெய்ப்பொருளை அதனுடைய ஆற்றலினாலேயே உணர்கின்ற காரணத்தினாலே தான் தமியை இரண்டாய் காணான். இந்த மெய்கண்டான் ஆகின்ற கடவுள் உணர்ச்சி கொண்டவன் தனி முதற் பொருள் என்ற காரணத்தினாலே தமி என்று கூறப்படுகின்ற அந்த பரம்பொருளை இரண்டாய் காணான் என்றால் தனக்கு புறத்தே காணான், தனக்கு பின்னமாக காணான், தன்னை அவனிடமிருந்து பிரித்து காணான், அவனை ஒரு அறிபொருளாக காணான், ஆனால் அவனை காண்பான் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பொருள் இந்த 2ஆம் அதிகரணத்தினுடைய மேற்கோளிலே சொல்லப்பட்டபடி அது சுற்றறிவினால் அறியப்படுகின்ற பொருளும் என்று, அது யாதொரு வகையிலும் அறியப்படாத பொருளும் என்று, இந்த 2 நிலைக்கும் மாறாக அது வாக்கு மனாதீதமாக கோச்சரமாக நிற்கின்ற பொருள் என்பதைத்தான் தன்னால் உணர்தலால் தான் தமியை இரண்டாய் காணான் மெய்கண்டான் என்று இங்கு சிறப்பாக கூறினார். தொடர்ந்து இன்னும் 3 எடுத்துக்காட்டு வெண்பாக்களிலே யோக மதத்தினர் கூறுகின்ற கருத்து மற்றும் சிவ சமவாதிகள் கூறுகின்ற கருத்து, சிவ அத்வைதவாதிகள் கூறுகின்ற கருத்து ஆகிய 3 கருத்துக்களையும் மறுப்பார். அவற்றை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே சபேஷா சிவசிதம்பரம் சிற்றம்பலம் சிவாயம். திருவடி வணக்கம் ஐயா.